Hi guys, welcome to We Show Info. இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது ரேஷன் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் செஞ்சதுங்க. ரேஷன் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பங்கு நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு அரை பங்காவது தேங்காயும் கூட சேர்த்தி அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை உப்பு சேர்த்து அந்த அரிசிக்கு தகுந்த உப்பு சேர்த்து தோசையாக நம்ம வார்த்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாங்க. பருப்பு தோசை உப்புமா பண்ணலாம், இனிப்பு தோசை உப்புமா பண்ணலாம், பிரியாணி ஸ்டைலில் பண்ணலாம், தக்காளி சாதம் மாதிரி பண்ணலாம், புளி சாதம் மாதிரி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி என்ன வெரைட்டி பண்ணுறனோ அதை பற்றி மட்டும்தான் வீடியோவாக போட போகிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த ஐடியாவை வச்சு இதை விட பிரமாதமாக செய்ய தெரிஞ்சால் தாராளமாக செய்யலாங்க. இன்றைக்கி நான் செய்கிற மெத்தடை காமிக்கிறேங்க. ஆல்ரெடி நான் இந்த தோசை உப்புமா வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இப்போ எதுக்காக மறுபடியும் போடுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் போட்டது பச்சரிசி ஒரு பங்கு, புழுங்கல் அரிசி ஒரு பங்கு. இந்த 2 அரிசியும் நல்ல அரிசி, அதாவது கடையில் வாங்கின அரிசியில் யூஸ் பண்ணதுங்க செஞ்சது. இப்போ நான் செஞ்சுருக்கிறது ரேஷன் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் செஞ்சது. இது ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன், நல்லா வந்ததுனால வீடியோவை எடுத்து போடுறேங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இனிப்பு தோசை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ நான் ஊற்றிருக்கேங்க. அது மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கிஸ்மிஸு, முந்திரி பருப்பு இதில் நான் சேர்க்குறேங்க. கலர் மாறட்டுங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தோசையை இதில் சேர்க்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தோசை கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. ரொம்ப தெளிச்சிடாதீங்க, லைட்டாக தெளிச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு இந்த ஸ்வீட்டு செய்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் இந்த சர்க்கரையும் சேர்ந்து ஒரு பாகு மாதிரி கோட்டாகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி, அதாவது எந்த ஸ்வீட் பண்ணாலும் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்ப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்டு. அது உங்களுக்கே தெரியும், இது தெரியாதவங்களுக்காக. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்க்குறேன், இது போதும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் தேவைப்பட்டதுன்னா நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம இஷ்டம்தாங்க அதெல்லாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் தோசை உப்புமா ரெடிங்க. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் டிஃபனுங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இது ரெடிங்க. இப்போ தோசை புளி உப்புமா செய்கிறத பற்றி பார்க்கலாங்க. இதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 1 போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பருப்பெல்லாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசையை இதில் போட்டுடலாங்க. நான் நிறைய வெரைட்டி செய்கிறதுனால கொஞ்சமாக செய்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெரைட்டி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள விட எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக செய்கிறேங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணுங்க. அந்த புளி தண்ணியை தான் இப்போ நான் ஊற்றுறேங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம புளி சாதம் செஞ்சால் ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த பொடியை தாங்க இப்போ நான் இதுக்கு போடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா புளி தோசை உப்புமா ரெடிங்க. ஒரு கஷ்டமும் இல்லைங்க. புளி சாதம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், அந்த நிறைவாக இருக்கும். புளி சாதம் பிடிச்சவங்களுக்கு இதுவும் பிடிக்குங்க. ஆனால் புளி சாதத்தில் சாதம் போடுவோம், இதில் இந்த தோசையை கட் பண்ணி போடுறோம். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு அப்புறம் சொல்லுங்கள். இதுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு தோசை உப்புமா எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, சிகப்பு மிளகாய் 1, மோர் மிளகா 2 போடுறேன். இவ்வளோ மிளகா தேவையான்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி 3 வெரைட்டி மிளகா போட்டால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மற்றபடி உங்கள்கிட்ட வீட்டில் எது இருக்கோ அது போடுங்க, அதனால் ஒன்றும் தப்பில்லைங்க. இந்த மிளகாலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. சாரிங்க, டீஸ்பூன் சொல்கிறதுக்கு டேபிள் ஸ்பூன்னு சொல்லிட்டேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. ஒரு 50 கிராம் துவரம் பருப்பை குக்கரில் வேக வச்சுருக்கேங்க. வேக வைக்கும்போதே மஞ்சள் தூள் சேர்த்துட்டேங்க நான். நீங்கள் சேர்க்க மறந்துட்டிங்கன்னா இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் இந்த துவரம் பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. தோசை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தோசையில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால் இதுக்கு தகுந்த உப்பு மட்டும் சேருங்க. கம்மியாக இருந்தால் அப்புறம் கூட சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு. இப்போ நான் இதில் சேர்க்குறேங்க. இந்த துவரம் பருப்பை வந்து நீங்கள் கில்லு பதமாக இந்த மாதிரி குலைவாக உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக, அதாவது முழுசாக கூட எடுத்துக்கலாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் இந்த டேஸ்ட்டு தான் பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதில் சேர்க்கலாங்க. அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்தளவு தண்ணி போதும். இது கொதித்து வரும்போது நம்ம உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தோசையை மிக்ஸ் பண்ணால் பருப்பு தோசை உப்புமா ரெடிங்க. லெமன் ஜூஸ் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாங்க. நான் சேர்ப்பேன், எங்கள் வீட்டில் அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால் நான் சேர்ப்பேங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதிக்கும்போது நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தோசையை போடலாங்க.
பாருங்கள், இந்தளவுக்கு குலைவாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தோசையை சேர்க்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தோசை சமயத்தில் ட்ரையாக ஆனால் கூட இதில் இருக்கிற ஈரத்தை அந்த தோசை உறிஞ்சு தோசை சாஃப்டாகிடுங்க. அதுக்காக தான் சொல்ல வர்றேன். நீங்கள் தோசை ஊற்றி வச்சது ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி இருத்துனதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்க்கலாங்க. இப்போ நான் சேர்க்குறேங்க தோசை, கட் பண்ணி வச்ச தோசையை. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சிக்கிறேங்க. இந்தளவுக்கு ஒரு அரை மூடி போதுங்க. பார்த்தீங்களா, இந்தளவுக்கு உதிராக இருக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த பருப்பு தண்ணியை அனுசரித்து அந்த தோசையை நம்ம கட் பண்ணி வச்ச தோசையை மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கும்போதே நம்ம அந்த தோசை கட் பண்ணி வச்சது போட்டுட்டோம்னா களி மாதிரி ஆகிடுங்க. மற்றபடி வேற ஒன்றும் ஆகாது. களி மாதிரி ஆனாலும் டேஸ்ட்டு தாங்க. அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிராக வருங்க. அப்புறம் இப்படி தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணாம் இதே போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நாம் தோசை பருப்பு உப்புமா ரெடிங்க. பாருங்கள், நம்ம தோசை பருப்பு போட்டது தோசை உப்புமா ரெடி. புளி போட்ட தோசை உப்புமா ரெடி. ஸ்வீட்டு தோசை உப்புமா ரெடிங்க. நான் செஞ்ச வெரைட்டி இன்றைக்கி இவ்வளோதாங்க. இதை வச்சு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி அசத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதை விட பர்ஃபெக்டாக ஐடியா வந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் இல்லையா. என்னோடய ஐடியா விட உங்களது பெட்டராக இருந்தால் நான் அதை ட்ரை பண்ணுவேன் இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேங்க. ஞாபகமாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.